என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 37வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில், சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாய் இருப்பார்கள். சாந்த குணமுள்ளவர்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள். பூமியை அவர்கள் சுதந்திரிப்பார்கள், அதே சமயத்தில் அவர்களுக்குள் என்ன காணப்படும்? மிகுந்த சமாதானமும் சந்தோஷமும் காணப்படும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். துன்மார்க்கர்களை பார்க்கும் பொழுது, அநீதியாய் பொருளை சேர்க்கிறவர்களை நாம் பார்க்கும் பொழுதும், தோட்டம் துறவு வீடு வாசல்னு சொல்லி நிறைந்து அவங்களுக்கு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சொத்துக்கள் நிறைந்து காணப்படும். ஒரு வீட்டுக்கு 4 வீடு வைத்திருப்பாங்க, ஏன் தெருவுக்கு தெரு வீடு வாங்கி வைத்திருப்பாங்க. ஆனால் சற்று அவங்களை நிதானித்து பாருங்கள், நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எல்லா சமயத்திலும் ஏதாவது ஒரு வேதனை, மரண பயம் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையை அவர்கள் ஓட்டிக்கொண்டே இருக்கிறதை பார்க்க முடியும். ஆனால் சாந்த குணம் உள்ளவர்களை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் எப்படி சுட்டி காட்டுகிறார் பாருங்கள். அவர்கள் பூமியை சுதந்திரிப்பது மாத்திரமல்ல, சமாதானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஒருவேளை துன்மார்க்கர்களிடத்தில் இருக்கிற அளவிற்கு சொத்துக்களும் சுதந்திரங்களும் இல்லாமல் இருக்கலாம், ஏன் ஒரு அடி நிலம் கூட அவர்களுக்கு சொந்தமில்லாத ஒரு நிலையில் இருக்கலாம். ஆனால் சாந்த குணம் உள்ளவர்கள் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, சாந்த குணத்தை தரித்துக்கொள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அதை மாதிரியாய் காட்டினார் அல்லவா? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறார் அல்லவா? அந்த சாந்த குணத்தை தரித்து கொள்ளுங்கள். பூமியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். பலர் உங்களிடத்திலிருந்து பல காரியங்களை அபகரித்திருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாய், அது மாத்திரமல்ல சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.